பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு சரவணனை பற்றி ரொம்பவே தப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி என்னை பிடிக்கலன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் முகத்தை பார்த்து கூட அவர் பேசுகிறதே கிடையாது. என்கிட்ட ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் குடும்பத்தை ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாமல் போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் பக்கம் இருக்கிறத மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லிட்டு தான் இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு, நான் குழந்தை விஷயத்தில் போய் சொல்கிறேன்னா நீ தாண்டி வாயை திறந்தா போய் மட்டும்தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசு அதுக்கடுத்து தான் வேலை பார்க்குறது, இப்போ எவ்வளோ படிச்சிருக்கிறது, இது எல்லாமே போய் தான். ஆனால் இன்னொரு விஷயமும் உன்னோட மூலியமா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ போட்டுட்டு வந்தியே 80 சவரன் நகை, அதுவும் பொய் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் போட்டுட்டு வந்தது எல்லாமே தங்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் கவரிங்கா இல்லை தங்கமான கேட்க கிடையாது, பொய் தானேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வாயிலே வந்துருச்ச எல்லா உண்மையும், அது கவரிங் தானே. நீங்கள் உண்மையாகவே பேசவே மாட்டீங்களா? இப்படி பொய் சொல்லி எதுக்கடி கல்யாணத்தை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு தங்கமயில பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இனிக்கான பிரம்ம முடிச்சு